குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த பதிவில் நம்ம இன்னொரு நேயருடைய ஒரு கேள்வி. புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. சனி புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சனி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்திர பாக்கியம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ காரகம் அப்படின்னு பார்த்தா புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் குரு தான். ஸோ குரு வலிமையாக இருந்தால் தான் புத்திர பாக்கியம்ங்கிறது அமையும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பையும் கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி யாருக்கெல்லாம் 5ஆம் அதிபதியாக வருவார் அப்படின்னு பார்த்தால் கன்னி மற்றும் துலாம் இந்த 2 லக்னக்காரர்களுக்கு சனியே 5ஆம் அதிபதி. இப்போது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வேளை மகரத்தில் சனி ஆட்சி பெற்றால் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்காருங்கிற அமைப்புப்படி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் துலா லக்னக்காரர்களுக்கு கும்பத்தில் ஆட்சி பெற்றதும் மூலத்தில் கோண ஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய சனியால் அவங்களுக்கு சனி தசை ஒரு குழந்தை பாக்கியம் தரத்துக்கான ஒரு யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த சனியை குரு பார்த்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அந்த சனி தசையில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சனி தசையானது இவங்களுக்கு உரிய காலத்தில் அவங்களுக்கு இருக்கணும். இப்போ ஒரு 60 வயசு 70 வயசு மேலெலாம் சனி தசை வருது அப்படின்னா அப்போது சான்ஸ் கம்மி. அதே போல் ஒரு 20 வயசுக்குள்ளேயே இந்த சனி தசை வருது அப்படின்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. திருமணமாகி ஒரு 30-35 வயசுலேருந்து 45-50 வயசில் இப்படிப்பட்ட அமைப்பில் ஒரு சனி தசையோடைய காலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குரு மட்டும்தான் குழந்தை பாக்கியம் தரணும் அப்படின்னு சொன்னால் அமைப்பு கிடையாது. ஒரு சிலருக்கு 5ஆம் அதிபதியின் மூலமாக கூட குழந்தை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அந்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவுடைய தொடர்போ பார்வையோ இருந்தால் கண்டிப்பாக அது ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இதில் குறைபாடு இருக்காது. அதே போல் குரு தசை குருவுடைய பார்வை ஒரு சில நேரங்களில் அந்த லக்னத்துக்கு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோ அதுக்கேற்றாப்புல குரு தசையிலையும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இது சனிக்கு மட்டும் பொருத்தம்னு கிடையாது. ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதியோடைய அமைப்பை பொறுத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகம்னே சொல்லலாம். இப்போது மீன நகலக்காரர்களுக்கு சந்திரன் 5ஆம் அதிபதியாக வருவார். ஆனால் இந்த சந்திரனே ரிச்சிகத்தில் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் டிலே ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா குரு ஒருவேளை என்னதான் உங்களுக்கு குரு லக்னாதிபதியாக இருந்தால் கூட ஒருவேளை குரு 6-8 இடங்களில் மறைஞ்சால் இவங்களுக்கு சந்திரனுடைய அமைப்பால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு பெண் குழந்தைக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அதே சந்திரன் ரிஷபத்திலேயே உச்சமடைஞ்சாலோ இல்லை கடகத்திலேயே ஒரு ஆட்சியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தைக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் எப்போவுமே ஆண் வாரிசை தான் இவங்க வாரிசாக எடுத்துப்பாங்க. பெண் குழந்தைகளை இவங்க ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அவங்க கொண்டு போகிறதில்ல. அதை ஏன்னா இந்த புத்திரம் ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலே அது அவங்களுடைய வம்சத்தை தழைக்க வரக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. பெண் குழந்தைகள் அப்படின்னா வேறொருத்தருக்கு திருமணம் பண்ணி போகிறதுனால அவங்கள இந்த வம்சத்தில் வராததுனால அதை இவங்க அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது அதை இவங்க ஒரு சில இடங்களில் நம்ம ஒரு புத்திர பாக்கியமாக அது கணக்கு பண்ணுறது இல்லை. ஏன்னா புத்திரன் அப்படின்னு சொன்னாலே ஆண் வாரிசு தான் இங்கே குறிப்பிடுறாங்க. அந்த அமைப்பில் பார்த்தோன்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு பார்வை இதை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, சந்திரனோட செவ்வாய் பார்வை, இல்லைன்னா சந்திரனோட லக்னாதிபதி சேர்க்கை, இப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு ஜாதகத்தில் அவங்களுடைய அமைப்பை பொறுத்து மாறுபடும். 5ஆம் அதிபதி புத்திரக்காரகன் 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்படி பல விஷயங்களை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ லக்னாதிபதியோடைய வலு, 5ஆம் அதிபதி, 5ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குது, இது தவிர 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய குரு, இப்படி எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்மளால் கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். இதுபோல் மற்றொரு பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.